நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த ஒரு டெக் வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. என்னோட வாட்ஸ்அப்ல 100க்கு 80 பேர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, லேப்டாப்புக்கு ஒரு பெஸ்டான ஆன்டிவைரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி 100க்கு 80 பேர் கேட்டுக்கிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டருக்கு ஆன்டிவைரஸ் போடலாமா வேண்டாமா அப்படின்றதையும், சப்போஸ் நீங்கள் யார் ஆன்டிவைரஸ் போகிறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போதே நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஓகே, இப்போது இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு இப்போவே நீங்கள் லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு, உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டருக்கு எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டருக்கு ஆன்டிவைரஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வருஷமாக நான் கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் இன்டர்நெட் கனெக்ஷனோட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்தது கிடையாது. வைரஸ் அட்டாக்காக எந்த ஒரு பாதிப்புமே வந்தது கிடையாது. பிகாஸ் எனக்கு நல்லா தெரியும், வைரஸ் நம்மளோட கம்ப்யூட்டரோ அல்லது லேப்டாப்போ அட்டாக் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக அட்டாக் ஆகுது அப்படின்னா அது ரெண்டு வழியில தான் ரொம்ப சுலபமாக அட்டாக் ஆகும். அது எப்படி அப்படின்னா, ஒன்று, நீங்கள் தேவையில்லாத வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணாலே வைரஸ் வரும் அப்படின்றது கிடையாது. இன்டர்நெட்லேயும் செக்யூர் தான் இருக்குது. பட் ஒரு சில தேவையில்லாத வெப்சைட், செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய லேப்டாப்புக்கு பாதிக்கப்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வெப்சைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், HTTP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ள போகிறத தவிர்த்துக்கங்க. HTTPS அப்படின்ற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு அப்போ எந்த ஒரு பாதிப்புமே வராது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், பாதுகாப்பான வெப்சைட் எது, பாதுகாப்பற்ற வெப்சைட் எது அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகே, இன்னொரு வழி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பென்ட்ரைவர். ஸோ உங்கள்ட்ட ஒரு பென்ட்ரைவர் இருக்குது அப்படின்னா அந்த பென்ட்ரைவர் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் எல்லா பேர்த்திட்டையுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். பிகாஸ் உங்கள் நண்பர்கள் எல்லா பேர்த்திட்டையுமே யாராவது ஒருத்தவங்க லேப்டாப் வைரஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லேப்டாப்பில் நீங்கள் உங்கள் பென்ட்ரைவர் போட்டுட்டு, ஸோ உங்கள் பென்ட்ரைவர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அப்போ உங்கள் லேப்டாப்புக்கும் வைரஸ் வரும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பென்ட்ரைவர் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 2 வழியை தவிர்த்து மற்ற எந்த வழியிலுமே உங்கள் லேப்டாப்புக்கு வைரஸ் அட்டாக் பண்ணாது. ஓகே, இன்னொரு வழி இருக்கு என்ன அப்படின்னா, தேவையில்லாத கேம்ஸ். ஸோ கேம்ஸ் வெப்சைட்டில் அதிகபட்சம் வைரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேம்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறத தவிர்த்துக்கங்க. அதே போல் தேவையில்லாத கேமை உங்களுக்கு தெரியாத கேமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறதையும் தவிர்த்துக்காங்க. ஸோ அது மூலியமாகவும் வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அதாவது தேவையில்லாத வெப்சைட்டுக்குள்ளே போகிறது, பென்ட்ரைவரை எல்லா பேர்த்துக்கும் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுறது, அதே போல் தேவையில்லாத கேம்ஸ், உங்களுக்கு தெரியாத அஃபிஷியலாக இல்லாமல் இருக்கக்கூடிய கேம்ஸ். ஸோ இது 3மே நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்புக்கு வைரஸ் வர்றது சான்ஸே கிடையாது. இருந்தும் நீங்கள் இதெல்லாம் தவிர்க்க முடியாது, ஸோ எனக்கு இதெல்லாம் தேவைப்படுது தவிர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இன்னைக்கு டேட், அதாவது ஆகஸ்ட் 10, 2019 இன்னைக்கு டேட் வரையும் ஒரு பெஸ்ட்டான ஃப்ரீ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னா Bitdefender Free Edition அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக உங்களோட லேப்டாப்புக்கோ அல்லது கம்ப்யூட்டருக்கோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த ஓஎஸ் இருந்தாலும் சரி, Windows 7, 8, 10, ஸோ எந்த ஓஎஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் தவிர்த்து மற்ற எந்த ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டாலும் சரி உங்கள் லேப்டாப் கண்டிப்பாக ஸ்லோவாகும். பிகாஸ் மற்ற எல்லாமே ஹெவி வெயிட், பட் இது மட்டும் தான் லைட் வெயிட். ஸோ இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப லைட்டாக இருக்கும். அதே போல் செம்ம ஒர்த்தான சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் லேப்டாப்புக்கு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் ஆன்டிவைரஸ் போடலாமா வேண்டாமா அப்படின்றதையும், ஆன்டிவைரஸ் போடுறீங்க அப்படின்னா எந்த ஆன்டிவைரஸ் போடலாம் அப்படின்றதையும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சா அப்படின்னா லைக் கொடுங்க.
இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய அட்லீஸ்ட் 2 அல்லது 3 ஃப்ரெண்ட்ஸ்க்காச்சும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ இந்த வாட்ஸ்அப் மூலியமாகவே என்கிட்ட கேளுங்க. அதுக்கான பதிலாக அடுத்த வீடியோவிலையோ இல்லை உங்களுக்கு தனியாகவே பர்சனலாகவே மெசேஜ் பண்ணி நான் சொல்லிடுறேன். இதே போல் பெஸ்ட்டான கம்ப்யூட்டருக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன அப்படின்ற பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திருங்க. இதே போல் மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.